தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி. உங்களுக்காக வேத வசனம் கிரியை செய்யட்டும். லூக்கா 8:11. அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். தேவ வார்த்தை ஒரு விதை என்பதை உணர்வதின் மூலம் அது நம் வாழ்வில் எத்தனை வல்லமையாய் கிரியை செய்யும் என்பதை புரிந்து கொள்ளலாம். முழு தாவரத்தின் ஒரு சிறிய பகுதிதான் விதை. மரமாக மாறி கனி தரக்கூடிய ஆற்றல் விதைக்குள் இருக்கிறது. விதை மிக சிறியதானாலும் ஜீவன் அதற்குள் இருக்கிறது. வளர்ச்சி, பெருக்கம், கனித்தருதல் மற்றும் இனவிருத்தியை விதைக்குள் இருக்கும் ஜீவன் கொண்டு வருகிறது. விதையிலே ஆச்சரியமான காரியம் அதன் அளவு. மிக பெரிய மரங்கள் கூட மிகச் சிறிய விதையையே பெற்றுள்ளன. உள்ளங்கையில் வைத்து பார்த்தால் மிக அற்பமாயிருக்கும். ஆனால் பல ஆண்டுகள் நீர் பாய்ச்சி நல்ல நிலத்தில் அதனை வளர்த்த பின் அந்த விதையிலிருந்து வரும் மரமானது பல மாடி கட்டிடங்களை காட்டிலும் உயரமாக வளருகிறது. விதைக்குள் இருக்கும் ஜீவனே அளவு, நிறம், உருவத்தையும் எல்லாவற்றையும் நிஜமாக்குகிறது. தேவனுடைய வார்த்தை முழுவதும் ஜீவன் நிறைந்த ஒரு விதை. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஒரு விதை. ஒவ்வொரு விதையும் அதன் தன்மையிலான கனியை தருவது போல ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அதற்கேற்ற பலன்களை தருகிறது. ஒரு மாம்பழத்தையோ அல்லது ஆப்பிளையோ நாம பிறப்பிக்க முடியாது. ஆனால் நல்ல நிலத்தில் அந்த விதையை வைத்து அதனை பராமரிக்க முடியும். நமக்குள் தேவ வசனத்திற்கு அனுகூலமான சூழ்நிலையை நாம் கொடுக்கும்போது அது முடியாத காரியங்களை நம் வாழ்வில் நிச்சயமாக செய்கிறது. அப்படிப்பட்ட விதைகள் வளர்வதற்கு விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் என்னும் நல்ல சூழ்நிலையை வழங்குங்கள். நீங்கள் கனிகளை காண்பீர்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிற ஒரு பாடம் என்னவென்றால், அறுவடையை காணும் மட்டும் தேவ வசனம் உங்களுக்கு சொல்கிறதை செய்வதில் சோர்ந்து போகாதிருக்க வேண்டும். அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிறவர் சிங்காசனத்தில் இருக்கும் வரை ஏற்ற காலம் எப்பொழுதும் வந்தே தீரும். சோர்ந்து போகாதே நண்பனே, இதனை விசுவாசி. அது வெகு தொலைவில் இல்லை. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.